ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு சராங் எஃப்எஃப். இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும், லைக் இந்த இந்த மாதிரி ஜேர்னலில் எங்களுக்கு ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். முடிவு பட்டோன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் எனக்கு உங்களுக்கு எது வேணுமோ, லைக் நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குல்ல, லைக் மொர பையன், மாமா, சிஇஓ, நிறைய மாஃபியா, எவ்வளோ ஜேர்னல்ஸ் இருக்குது எஃப்எஃப்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஜேர்னல்ஸில் பிடிக்குன்றதை இங்கே கமெண்ட் பண்ணிங்கன்னா எது அதிகமாக இதில் இருக்கோ, லைக் அதிகமான ஓட்டிங் மாதிரி வச்சு நான் அதை ஒன்று நான் அதை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அவ்வளோதான். டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இது வரும், லைக் போடணும் வீடியோஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்கடா. ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். ஆக்சுவலி இப்போ உங்களோட இதை பார்க்கலாம், உங்கள் லைஃப் ஸ்டைல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ரேட்டிங்கோடு இருக்க ஒரு டாக்டர். நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக, ரொம்ப பொலைட்டாக, எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணி, அந்த மாதிரி உங்களுக்கு நேச்சராகவே ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் உள்ள, லைக் ரொம்ப கைண்டாக உள்ள ஒரு ஆள் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சுற்றி உங்களுக்கு நிறைய சர்க்கிள்ஸ், நிறைய ஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு கேர்ள் நீங்கள். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிரும், உங்களை எல்லாருமே உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் நீங்கள். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களோட டீன்னு சொல்லுவாங்கள்ல ஹாஸ்பிட்டலில், அதாவது டாக்டர்ஸ்க்கும் ஹெட்டாக இருப்பாங்கள்ல ஒருத்தவங்க, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்பில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க உங்கள் ஜாப்லன்றதுனால. அதனால உங்களுக்கு அந்த சர்வீஸ், அந்த இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களோட குவாலிட்டிஸ். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி போயிட்டு நீங்கள் அதில் போய் ஒர்க் பண்ணணும். எய்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க உங்கள் டீன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் உங்களோட இது உங்களுக்கு ஒரு ஆசைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் அவங்களும் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி கேம்பில் உங்களுக்கு எய்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு மிலிட்ரி கேம்பில் போய் அங்கே சோல்ஜர்ஸ் கூட, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் மாதிரி அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட அந்த மாதிரி கேம்பில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க டாக்டராக. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போகும்போது யோசிச்சுட்டே போகிறீங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டீங்க. அங்கே போயிட்டு அந்த மெடிக்கல் கேம்பில் போயிட்டு அந்த மிலிட்ரியில் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புள் எல்லாம் மீட் பண்ணுறீங்க. அங்கே இருக்க ஹெட்டாக இருக்கவங்க கிட்டலாம் பார்த்து பேசி சைன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இப்போ அந்த கேம்பில் போய் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் உங்களோட கேம்பில் போயிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகிறீங்க. நேச்சராகவே உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க என்ன எதுனா நார்மலாக நீங்கள் பேசி அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட அட்டாச் ஆகிறீங்க. அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து அங்கே எல்லாருமே இருப்பாங்க, சோல்ஜர்ஸாக அண்ட் அங்கே இருக்க பீப்புள், ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் நீங்கள் இப்போ பழக போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே எல்லாருக்கிட்டையும் நம்ம பழக போகிறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே பார்த்து பேசுகிறீங்க. அப்போது ஜேம்ஸுன்ற ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுறாரு. ஹலோ, நான் ஜேம்ஸ், இங்கே சோல்ஜராக ஒர்க் பண்ணுறேன். கேள்விப்பட்டேன் இங்கே புதுசாக ஒரு டாக்டர் ஜாயின் பண்ண போகிறாங்க, உங்கள் பேர் வயன், நீங்கள் தானே அது? நான் தான். ஹாய், நான் வயன். இங்கே எய்ட் ஆர்கனைசேஷனில் என்னை இது பண்ணியிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அப்படி டக்குன்னு உங்ககிட்ட கேட்க உங்களுக்கு சிரிப்பு வருது. டக்குன்னு அவங்களே அப்ரோச் பண்ணோம். உங்களுக்கு என்னடா இது, நம்ம தானே இப்போ எல்லாருக்கிட்டே போய் தொடன்னு பேசி இது பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு ஆள் இப்படி பண்ணுறாங்களேன்னு உங்களுக்கு சிரிப்பு வருது. பட் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவரும் உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாரு, இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறாரு. இந்த மாதிரி இங்கே கேம்ப், இந்த இடத்துல இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்கும், எந்த இடத்துல போகணும் போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் எங்கே ஃபுட்டு கிடைக்கும், எங்கே உங்களுக்கு தேவையான இதெல்லாம் கிடைக்கும், எல்லாமே ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உங்களுக்கு கூட்டிகிட்டு போய். அண்ட் உங்களுக்கும் ஜேம்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகுது வித்தின் ஹார்ஸில். ஸோ நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் கேஃபிடேரியாவுக்கு அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு சாப்பிட்றதுக்கு. லன்ச் டைம் இருக்கும்.
ஸோ அதனால கேஃபிடேரியாவுக்கு போகலாம் போய் சாப்பிட்லான்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் உட்காந்து நீங்கள் வந்து ஃபுட் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே கேஃபிடேரியாவில் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அந்த ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக அந்த ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேஸ், சைட் ஃபேஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸை பார்க்கல, அவங்க ஹேர் கட்லேருந்து அந்த பாடி ஃபீச்சர்ஸ் இதை மட்டும் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஏன்னா பாதி பேர் நின்று அப்படியே கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ நீங்கள் அதை பார்க்கல. அப்புறம் திருப்பி நீங்கள் மெனு கார்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆனால் அது ஏதோ நான் உங்களுக்கு ரிலேட்டடாக ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபீச்சர் மாதிரியே உங்களுக்கு இருக்குது அது எல்லாமே. ஸோ நீங்கள் திருப்பி உத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறீங்க. அங்கே தூரத்துலேருந்து அங்கே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருந்த அந்த சோல்ஜர்ஸ்லாம் கொஞ்சம் கலையிறாங்க. அங்கே பார்த்தா அந்த அந்த கேஃபிடேரியாவில் போட்டிருக்க பெஞ்சுக்கு மேலே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி விரிஞ்சு பார்க்குறீங்க. பிகாஸ் இட்ஸ் ஜிமின், உங்களோட எக்ஸ் ஆக்சுவலி ஜிமின். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்க்கல, நீங்கள் தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. இவனா இவன் இவன் இங்கே என்ன பண்ணுறான்? என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே எதர்ச்சியாக அப்படியே டர்ன் பண்ணும்போது ஜிமினும் உங்களை பார்த்துட்றாரு. அவருக்கும் செம்ம ஷாக்கு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இவளா வயன் தானே அது, இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா, இங்கே என்ன வரத்துக்கான வேலை இவளுக்கு என்ன அப்படின்னு ஜிமினும் யோசிக்கிறாரு. உங்ககிட்ட வந்து கேட்கணும், என்னத்துக்கு இங்கே வந்து அப்படின்னலாம் கேட்கணும் அப்படின்னு வருது. பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலி உங்களுக்கு 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும். என்ன ரீசன்னா லைக் வந்து நீங்களும் ஜிமின் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகும்போது நல்லா பேசி பழகி அப்படியே தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் உங்களோட ஒரு 2 இயர்ஸ் பெரியவர். ஸோ அதனால் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் காலேஜ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பார். ஸோ நீங்கள் காலேஜில் என்ட்ரு ஆகும்போது அவர் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு ஜாப் வைஸ் அவர் வந்து கெரியருக்கான சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து மிலிட்ரி சர்வீஸில் போகிறேன்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஏன்னா மிலிட்ரின்னும் போது நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்பேனில் வந்து இது கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் லவ்வராக இருக்கும் போது எப்படி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க? அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு ஒத்துக்கல. ஜிமின் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட கடைசியாக கேட்குறாரு, நீ என்னை நம்புறியா இல்லையா? இதில் நான் வந்து என்னோட இதுவே ட்ரீமே இப்படி தான், நான் ஒரு கமாண்டர் ஆகணும், அதுதான் என்னோடய ட்ரீம், உனக்கு தெரியும்ல நான் சின்ன வயசுலேருந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் இல்லை, இது வந்து எனக்கு வந்து இதுவாக இருக்காது, எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் இது என்னோடய ட்ரீம், நான் இதுக்காக யாரையும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உங்களுக்கு லைக் அந்த ட்ரீம் சேஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே. ஆனால் உயிருக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் நீங்கள் இல்லை வேண்டான்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அவரை கம்பல் பண்ணுறீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் அவர் செல்ஃபிஷாக அவரோட இதை மட்டும்தான் யோசிப்பேன்ற மாதிரி முடிவெடுத்து இதுக்காகவே பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்திருக்கும், இன்னும் இவன் நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணுறானே, அவனோட நல்லதுக்கு தானே நம்ம சொல்கிறோன்ட்டு இருக்கோம். ஆனால் போக போக நீங்கள் இல்லை, இவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்கிற ஒரு ஆள் கூட நம்ம வந்து இருக்க முடியாது தான், பிரேக்கப் ஆனது நல்லது தான் சொல்லி உங்கள் லைஃப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் டாக்டர் ஆகுன்றது உங்கள் ட்ரீம். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் ட்ரீமை சேஸ் பண்ணி போயிருப்பீங்க. உயிரை காப்பாற்றணும், அதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி போய் அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக வெளியே வர ட்ரை பண்ணலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் ஜிமினை பார்த்ததும் மொத்த ஃப்ளாஷ்பேக்கும் அப்படியே கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகுது. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஆகுது. டப்புன்னு எழுந்திரிச்சு நேராக உங்களோட இதுக்கு போயிடுறீங்க, உங்கள் அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. ஜேம்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்ப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஜிமினுக்கு இப்போது ஒரு மாதிரி வேர்க்குது. ஏன்னா அவர் உங்களை வித்தவுட் ரீசன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பார். அது அவருக்கு கில்ட்டாக அவருக்கு கொண்டு போகுது. கில்ட்டு உங்களை பார்த்தோன்னே திருப்பி அந்த கில்ட்டி கான்ஷியஸ்க்கு அவர் போகிறாரு. நம்ம ஏன் இவ்வளோ விட்டோன்ற மாதிரி ஒரு கான்ஷியஸ்க்கு போகிறாரு. அவர் போய் அவர் ரூமில் உட்காந்து ஃபுல்லாக யோசிக்கிறாரு, இவ எதுக்கு வந்தா, ஏன் வந்தா அப்படின்னு. அப்போ அவர் வந்து உங்களை ஒரு 2-3 வாட்டி அந்த நாள்லேயே ஜேம்ஸ் கூட வந்து நீங்கள் போகிறத பார்த்துருப்பாரு. ஸோ ஜேம்ஸை கூப்பிட்டு கேட்குறாரு, யார் அது, எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு அவர் எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாக்டராக வந்திருக்காங்க இவங்க அப்படி.
டாக்டர் ஆயிட்டாளான்ற மாரி ஜிமினுக்கு ஷாக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஷாக்கு. எப்படி டாக்டர் ஆனான்ற மாரி. அண்ட் வந்து ஜேம்ஸ் கிட்ட ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாரு எல்லா நியூஸ் உங்கள பத்தி. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? எல்லாம். ஸோ வந்து இங்க தான் நீங்க இருக்க போறீங்கன்னு ஜிமினுக்கு தெரிஞ்சு போச்சு. அது இன்னும் அவருக்கு வந்து சேடா தான் இருக்கு. ஏன்னா, டெய்லி உங்கள ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர் பண்ணது இதுக்கு. ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவரும் டெய்லி அவரோட கமாண்டர் அந்த ஒர்க் ரிலேட்டடாக இருக்க எல்லா வேலையும் பார்க்குறாரு. சோல்ஜர்ஸ்க்கு சொல்லி தரது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரும் மிலிட்ரியில் கமாண்டர் ஆயிருப்பார். ஸோ அதனால் அவருக்கு கீழே இருக்க சோல்ஜர் எல்லாரையும் அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. ஜிமினோட அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப எல்லாமே கரெக்டாக அப்படி இருப்பார் ஜிமின். ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பாரு அவங்களுக்கு. எப்படியெல்லாம் வந்து தற்காத்துக்கணும், ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும், எல்லாமே எந்த டைமில் மூளையை யோசித்து எல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ கன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது சொல்லிக் கொடுத்துருக்கும் போது அங்கே வந்து புதுசாக கற்றுக்கிற ஒரு ஆள் வந்து தெரியாமல் ஜிமினோட லெஃப்ட் ஹேண்ட் கையில் வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ புல்லட் ஃபுல் அவங்க இறங்கிரும். அது வந்து நார்மலாக டம்மி புல்லட் மாதிரி இருந்தாலும் நல்லா அது வந்து உள்ளே போயிடுச்சு கொஞ்சம். ஸோ அதனால் அவருக்கு ஃப்ளஷில் போய் இதுவானதுனால ஃபுல்லாக ரத்தம் வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஊண்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லோரும் அவரை தூக்கிட்டு நான் அப்படியே கொஞ்சம் ஜேம்ஸ் தான் தாங்கின மாதிரி தூக்கிட்டு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா நீங்கள் தான் டாக்டரில், நீங்கள் தான் அங்கே ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கு ஜிமினை பார்த்ததும் ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் பதறதை ஜிமின் நோட் பண்ணுறாரு. இவன் என்னத்துக்கு இப்படி பதறா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டு கொஞ்சம் காமாயிட்டு நீங்கள் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, உங்கள் கண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆனால் அவரை சுத்தமாக பார்க்கல. நீங்கள் பார்த்து அவருக்கு வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க அவரோட ஊண்டை. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஆனால் தெரியுது அவர் உங்களை பார்க்குறாருன்னு. ஆனால் நீங்கள் அவரை பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஜேம்ஸை பார்த்து சொல்கிறீங்க, சில மெடிசன்ஸ் நான் எழுதி தரேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை போடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் போடணும். 2 மெடிசன்ஸ் இருக்கும், நான் அது எழுதி தரேன். அது இங்கே ஃபார்மசி நம்மளோட மெடிக்கல் ஃபார்மசிலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேம்பில் போய் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஃபுட்டு வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். அண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாது. லைக் வந்து இப்போதைக்கு அந்த ட்ரைனிங் இதுக்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆச்சும் நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த காயம் சரியாகும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸை பார்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜேம்ஸை பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது சடனாக ஜிமின், ஹலோ டாக்டர் மேடம், என்ன பார்த்து பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்கள். அவர் தான் மெடிசன் எடுத்துக்க போகிறாரா என்ன? இல்லை அவருக்கு தான் அடிபட்டிருக்கா? அடிபட்டது எனக்கு, என்கிட்ட தானே நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மர்க்கிங்காக உங்ககிட்ட அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டீஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ தான் அவர் ஐ டு ஐ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. பார்த்ததும் ஓகே கமாண்டர் சார், உங்ககிட்டே சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அவருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இந்த மாத்திரை சாப்பிட்ணும், எந்த டைமில் சாப்பிட்ணும், என்ன இருந்தால் சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படி ஓகேன்னு மண்டையாட்டி கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு அடுத்த பேஷண்ட் வந்துட்டாங்க, நான் அவங்கள பார்க்கணும். நீங்கள் இப்போ போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இதில் மெடிசனில் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்புறமா என்னை வந்து கூப்பிட்டுங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்த பேஷண்ட்டை நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. ஜிமினும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜேம்ஸோட ஹெல்ப்போட அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவர் போய் அங்கே படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் பேசின விதம் அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கா. அவன் நினச்சிருந்தா எனக்கு பார்க்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் ஏன் அவள் சொல்லலை? ஏன் எனக்கு வந்து ட்ரீட் பண்ணா? ஏன் வந்து அக்கறையாக அவள் பேசினா இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு? ஒரு வேளை அவள் டாக்டராக இருந்து சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா? என்ன தான் டாக்டராக இருந்தாலும் அவள் கண்ணில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவரே யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படியே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பார். திடீர்னு உங்களுக்கு வந்து நைட் ஒரு கால் வருது. அவங்களோட பப்ளிக்கான ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஐ மீன் அந்த மெடிக்கல் கேம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்கும். அதில் கால் வருது. ஃபோன் எடுக்கிறீங்க. நைட் டைமில் என்னடா கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. ஜிமின் தான். ஹலோ யார்? பயன், நான் ஜிமின். ஓ என்னாச்சு? இல்லை எனக்கு கையில் லைட்டாக பெயினாக இருக்குது, கொஞ்சம் வந்து என்னென்னு பார்க்குறீங்களா? அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக ஜிமினோட இதுக்கு போகிறீங்க. ஜிமினோட கேம்புக்கு அந்த ரூமுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் உட்காந்துருக்காரு, நார்மலாக தான் இருக்கார். என்னாச்சு?
"இல்லன்னு தெரில. கை கொஞ்சம் பெயினா இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறீங்க. ஆம், கைய ஏதாச்சும் அசைச்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லையே. ஏதாச்சும் அசைச்சீங்களா கைய? "இல்ல நான் இன்னும் படுத்து தூங்க கூட இல்ல. என்னால படுக்கவும் முடியல. கை ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே நான் பெயின் கில்லர் தரேன். அது போட்டுக்கோங்க. அது போட்டு படுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, பெயின் கில்லருக்கு நீங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள தான் சைட்ல உட்காந்து பார்த்துட்டுருக்காரு. நான் கமாண்டரா கேட்காம ஜிமினா சில கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க அப்படியே ஜிமினா பார்க்குறீங்க. கமாண்டரா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசலாம். ஜிமினா இருக்கிறதெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். "ஏன் இவ்வளோ கோவம் என் மேல உனக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "கமாண்டர் சார், நீங்க ஜிமினா இருந்து பண்ணிட்டு போன காரியத்துக்கு உங்க மேல கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? எந்த பொண்ணா இருந்தாலும் படுவா. வயன், புரிஞ்சுக்கோ வயன். நான் அந்த சூழ்நிலையில அந்த மாரி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. நான் வேணும்னு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல." "போதும் கமாண்டர் சார். எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்க நான் விரும்பல. நான் ஒரு டாக்டரா என் கடமையை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு நான் இப்போ வந்திருக்கேனே தவிர்த்து வயனா வரல. டாக்டரா மட்டும் தான் நான் வந்திருக்கேன் இங்க. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்கிட்ட நீங்க இனிமே எது பேசுனாலும் இருந்தாலும் டாக்டரா மட்டும் பேசுங்க. உங்களோட பழைய ஜிம்மின் விஷயங்கள பத்தி நான் பேச நினைக்கல. நீங்களும் என்கிட்ட எதுவுமே அத பத்தி பேச வேண்டாம். அது ஒரு க்ளோஸ் பண்ண புக்குன்னு நெனச்சுக்கோங்க. அத பத்தி நான் திருப்பி ஓப்பனும் பண்ண நினைக்கல. நீங்க என்கிட்ட கமாண்டரா, இந்த ஒரு மிலிட்டரி கேம்ப்ல இருக்க ஒரு கமாண்டர், ஹெட் கமாண்டரா நான் உங்களுக்கு குடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்டையும், உங்க கூட இருக்க பாண்டையும் நான் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படியே வயன் கதை, ஜிம்மின் கதைன்னு அது பழைய எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேற யார்கிட்டயாவது விட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கும் ஜிமின் சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க." இது சொன்னோன்னே ஜிமின் எதுவும் பேசலை, கம்முன்னு ஆயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. வயன் ஹர்ட் ஆயிருக்கான்னு அவருக்கு தெரியுது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட விட மாட்றாளே இவன்ற மாதிரி அவருக்கு ரொம்ப இதுவாகுது. ஸோ அவர் செம்ம டென்ஷன் ஆகி அப்படி கம்முன்னு ஆயிடுறாரு. நீங்கள் பெயின் கில்லர் எழுதி அவர் டேபிள் எழுதி வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் பாட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. போகும்போது நடந்து உங்கள் ரூமுக்கு போகும்போதே நீங்கள் செம்மையாக அழுறீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேசுகிறான் பொறுக்கி அப்படின்னு திட்டிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது ஜிமின் மேலே. ஏன்னா உங்களை அம்போன்னு விட்டுட்டு போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் போயிருக்கவும் மாட்டீங்க. ஜிமின் வந்து டப்புன்னு உங்களை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்களும் வந்து உங்களை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஜிமின் எதுக்க வந்தாலும் நீங்கள் பார்க்காத மாதிரி போயிடுவீங்க. அவர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனாலும் நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக ஜிமினோட வூண்ட் வந்து ஓரளவுக்கு சரியாயிட்டே வந்தது. ஓரளவுக்கு சரியா திருப்பியும் வந்து ஜிமின் வந்து அங்கே ஒர்க் ஸ்பேஸில் திருப்பியும் அவருக்கு ஏதோ அடிபட்டு இது கொஞ்சம் பெரிய காயம், லைக் கட்டு போடுற அளவுக்கு பெரிய காயமாக ஆயிடுது. திருப்பி உங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் "என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிட்ட கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு, "இல்லை திருப்பி வந்து சைடு அந்த இதுலேருந்து விழுந்துட்டார் அவர்" அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னோன்னே கை வந்து செம்மையா அடிபட்டுருச்சு, அதனால் தூக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னொன்னே பார்த்தா ஜிமினுக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ அட்லீஸ்ட் ஜிமினுக்கு இது சரியாகிறதுக்கு 1 மாதம் ஆகுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஃபுல்லாக கட்டு போட்டு நீங்கள் கட்டு போட்டுட்டு இருக்கும் போதே அவரை பார்க்கல. அவர் பாட்டு நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. "கட்டு போடுற அளவுக்கு பெரிய காயம் ஆயிருக்கே. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல. கட்டு போடுறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதான் சொன்னார்ல ஜேம்ஸ் தான் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு. அப்புறம் என்னத்த நான் கேட்கணும்?" அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. "அப்போ என்கிட்ட கேட்க மாட்டியாடி நீன்ற" மாதிரி அவர் பார்க்குறாரு. நீங்கள் கம்முன்னு அவருக்கு ட்ரீட்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் அவர் ரூமில் விட்டுட்டு அங்கே ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துடுறீங்க. வந்து உங்கள் வேலையை பார்க்குறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஜிமினுக்கு என்ன அடிபட்டுட்டே இருக்கே அப்படின்னு, இதுக்கு தான் சொன்னேன் இந்த வேலைக்கெல்லாம் வராதுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜிமின் கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது அவனோட சாய்ஸ், நம்ம போய் எதுவும் பேச முடியாதுன்னு கம்முன்னு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஜிமினுக்கு காயம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக லேட் ஆகுது. அண்டு நீங்கள் ஜேம்ஸ் கூட செம்ம க்ளோஸ் ஆகிட்டீங்க. லைக் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஆகிடுச்சு ஜேம்ஸ்க்கும் உங்களுக்கும். கேஃபிடேரியாவில் வந்து ஜிமின் சாப்பிட வர்றாரு. அப்புறம் ஒரே சிரிப்பு சத்தம் அங்கே கக்க பக்கன்னு பார்த்தா நீங்களும் ஜேம்ஸும் தான் மாறி மாறி ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. "போதும் ஜேம்ஸ், நிறுத்து. இதுக்கு மேலே என்னால் முடியாது. எனக்கு வயிறு வலிக்குது சிரிச்சு." வயன், நான் அதுக்கு தான் நான் அதை சொன்னோன்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. பார்த்தல உனக்கே சிரிப்பு வருது தானே. "ஐயோ ஆமாம், என்னால் முடியல, நீ போதும் நிறுத்து" அப்படி சொல்லிட்டு ஜேம்ஸோட கையை பிடிச்சிட்டு நீ ஸ்டாப் பண்ணுன்னு அங்கேருந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் இதை பார்த்துடுறாரு.
என்கிட்ட பேசுறதுக்கு முடியாது. என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்னு நான் சொல்றத கேளுடின்னா என்னால முடியாது. இங்க மணிக்கணக்கா உட்காந்து அவன்கிட்ட கடல போட்டு சிரிச்சுட்டு இருக்க. ம். ஓகே. அப்படின்னு அவருக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. போக போக அவருக்கு ஜேம்ஸ் மேல வந்து அவருக்கும் ஜேம்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சீனியர் ஜூனியர் பாண்ட் இருக்கும். ஆனா அது அவருக்கு வந்து கோவமாயி ஜேம்ஸ் மேல அது காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. லைக் வந்து ஜேம்ஸ்க்கு வந்து அவர் ட்ரெய்னிங்கில் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, இந்த சிட்டப்ஸ் புஷ்அப்ஸ்லாம் ஜாஸ்தியாக கொடுக்குறது, அந்த மாதிரி அவர் தனியாக ஜேம்ஸை கார்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஜேம்ஸ் வந்து ஒரு நாள் நீங்களும் அவர் கேஃபிட்டேரியாவில் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, வயன் இந்த கமாண்டர் ஜிமின் இருக்கார்ல, அவர் என்னமோ தெரில என்னை கார்னர் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற? ஏன் உன்னை ஏன் கார்னர் பண்ணுறாரு? நீ எல்லாத்துலேயும் நல்லா கரெக்டாக தானே இருப்ப. ஏன்னு தெரில கொஞ்ச நாளாகவே என்ன தான் ரொம்ப கார்னர் பண்ணுறாருடி, முடியலை. லைக் ரொம்ப புஷ்அப்ஸு, ரொம்ப சிட்டப்ஸு, ரன்னிங் ரவுண்டு எல்லாமே ஜாஸ்தியாக கொடுக்குறாரு. இதை கேட்டோடனே உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைட் ஆகுது, வேணும்னே ஜிமின் பண்ணுறான், அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஜேம்ஸ் பேசுகிறதுனால வேணும்னே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுது. நீங்கள் செம்ம காண்டாயிட்டீங்க. இது தெரிஞ்ச உடனே நேராக ஜிமின் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் அங்கே அப்போ தான் வந்து கட் பனியன் போட்டு உட்காண்ட்ருப்பாரு. ரொம்ப அவரே கஷ்டப்பட்டு அவர் கையில் அடிபட்டிருந்தாலும் கஷ்டப்பட்டு போட்டு கட் பனியன்ட்டு அந்த கீழே அந்த மிலிட்ரி பேண்ட் மட்டும் போட்டு அவர் உட்காந்துருப்பாரு. நீங்கள் நேராக உள்ளே போகிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? வாவன் ஏன்னா வந்தது வராதுமா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா புரியல. ஜேம்ஸ் கிட்ட ஏன் நீ ஆஷா பிஹேவ் பண்ணுற? நான் என்ன ஆஷா பிஹேவ் பண்ணேன் புரியலையே. இங்கே பாரு ஜிமின், உனக்கும் எனக்கும் இருக்கிற விஷயத்த தேவையில்லாமல் அவன் மேலே வச்சு கோவத்தை காட்டாத. அவன் என்னோடய ஃப்ரெண்டு. நான் அவனு பேசுகிறது என்னோடய தனிப்பட்ட விஷயம், என்னோடய தனிப்பட்ட உரிமை. சரியா? அவன்கிட்ட தேவையில்லாமல் உன்னோட இதை காட்டாத. உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்போவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ தேவையில்லாமல் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் லைட்டாக ஸ்மர்க் பண்ணுறாரு. நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே சொல்லியே. நீ ஏன் எதை யோசிச்சுட்ருக்க? உனக்கு நான் அப்போ தோணுதா நான் பழைய விஷயங்களெல்லாம் நினைக்கிறேன்? அப்போது நான் அப்படி சொல்லலை. நீ யோசிக்கிறதோ யோசிக்காததோ அது உன் இஷ்டம். ஆனால் நான் யோசிக்கலைன்னு சொல்கிறேன். சரி ஓகே, அதான் நீ யோசிக்க வேணாம். நான் யோசிக்காதது என் இஷ்டம் தானே அப்போது. ஆனால் தேவையில்லாமல் ஜேம்ஸ் இதில் எடுத்துகிட்டு வராது ஜிமின். அவன் உன் ஜூனியர், அவனுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். அவன்கிட்ட ஏன் ஆஷா பிஹேவ் பண்ணுற? இங்கே பாரு, அவன் என் ஜூனியர். அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எந்த இதில் அதிகமான இதை கொடுக்கணும், எந்த இதில் அவனுக்கு வந்து எந்த செஷனில் அதிகமான ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுலேயே நீ தேவையில்லாமல் தலையிடாதன்னு நான் உனக்கு திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. தேவையில்லாமல் நீ இது பண்ணாத. உனக்கும் எனக்கு இருக்கிறதில்ல. நான் போய் அவங்ககிட்ட காட்டணும் எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீ நடிக்காத, எனக்கு தெரியும். நீ அவன்கிட்ட பேசுகிறதுனால தான் நீ அப்படி பண்ணுற. மற்ற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இதுவாக இருக்கும் போது அவன்கிட்ட மட்டும் நீ என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு ஜிமினுக்கு பெருமூச்சு விட்றாரு. சரிடி அப்படியே வச்சுக்கோ. ஆமாம், அவன் அவன்கிட்ட பேசுகிறான், எனக்கு அது பிடிக்கல, நான் அதனால தான் அவனை கார்னர் பண்ணுறேன். ஜிமின், ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிச்சு நீ இதை பண்ணுற? உனக்கு எனக்கு எதுவும் இல்லை. நானும் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், நீ தானே வேணான்னு போனேன். அப்புறம் இதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ ரியாக்ட் பண்ணுற? ஆமாண்டி, நான் தான் வேணாம் சொன்னேன். ஆனால் ஒரு நாளும் அதுக்காக நான் எவ்வளோ ரிக்ரெட் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் அப்படியே கம்முன்னு நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. நீங்கள் கம்முன்னு நிற்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு நாளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேரில் உங்ககிட்ட வந்து பேசணும்னு வந்து நிற்கிறேனே. ஏன் எதுக்குன்னு ஒரு நாளாச்சும் கூப்பிட்டு கேட்டிருக்கியா? என்ன பேசணும்னு சொன்னேன்? என்னத்துக்கு நீ வந்து பேசணும்னு ட்ரை பண்ணுறேன்னு? எது இந்த 3 வருஷத்தில் நீ என்கிட்ட பேசாததை தான் இப்போ பேச போறியா? நீ ட்ரை பண்ணலையே அந்த 3 வருஷம். கம்முன்னு விட்டுட்டு போனதோட அப்படியே தானே இருந்த. இப்போ நானாக உன் கண்ணில் பாப்பான உடனே, இப்போ உன் கண்ணில் தெரிஞ்ச உடனே நீ என்னை ஃபிக்ஸ் பண்ண, நம்மளுக்குள்ளே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதை நான் நம்பணுமா? வயன், நான் ட்ரை பண்ணலன்னு யார் சொன்னா? நான் ட்ரை பண்ணேன். என் தங்கச்சிக்கிட்ட உன் நம்பரை கேட்டு எவ்வளோ வாட்டி நான் கெஞ்சிருக்கேன் தெரியுமா? அவள் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் உன்னை ஹர்ட் பண்ணேன். உன்கிட்ட நான் வந்து உன்னால் அவள் நிறைய ஹர்ட் ஆயிருக்கா, அவகிட்ட நீ வராதன்ற மாதிரி அவள் சொல்லிட்டா. இதுக்கு மேலே உன்னை ஹர்ட் பண்ண வேணான்னு தான் நான் தள்ளி இருந்தேன். புரிஞ்சுக்கவேன் ஜிமின். இப்போ அதை பற்றி பேச வேணாம் ஜிமின். நீயும் மூவ் ஆன் ஆகிட்ட, நானும் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஏய், நான் மூவ் ஆனானு உங்ககிட்ட சொன்னேனா? நீ கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஜேம்ஸ் அதை விஷயத்தை அப்படி பண்ணாத, அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. நான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கடி ஜேம்ஸை பேசுகிறோன்னு உங்களை பிடிச்ச அப்படியே செவத்தோட பிளாக் பண்ணிடுறாரு. நான் நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் வயன். தேவையில்லாமல் மற்றவங்களை இதில் எடுத்துன்னு வராது.
உடனே என்னைய பற்றி பேசு. ஜிமின் என்ன பண்ணுற, தள்ளு. ம் இதுக்கு மேலே என்னால் உன்னை விட முடியல. ஜிமின் தள்ளு. நான் கத்தி ஊரை கூட்டிடுறதுக்குள்ளே ஒழுங்காக தள்ளிடு. நல்லா இருக்காது. கமாண்டர் வந்து இங்கே வேலை செய்ய வந்த டாக்டரை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு யாராவது பார்த்துட்டு திருப்பி சொன்னால் சத்தியமாக நல்லா இருக்காது. நீயே தள்ளி போயிடு. வயன், என் கண்ணை பாரு. உன் கண்ணை எதுக்கு நான் பார்க்கணும்? பாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் கண்ணை பார்க்குறீங்க. என் கண்ணில் உண்மை தெரியுதா இல்லையான்னு உனக்கு தெரியும்ல. நம்ம லவ் பண்ணுற காலத்துலேருந்தே நீ அதை தானே சொல்லுவ. என் கண்ணில் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன யோசிக்கிறேன்னு. என் கண்ணை ஒரு 2 நிமிஷம் பாரு. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஜிமின் கண்ணை பார்க்குறீங்க. ஜிமின் கண்ணில் எல்லாமே தெரியுது. லைக் ஒரு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் அண்ட் இன்னும் ஸ்டில் அந்த கனெக்ஷன் இருக்கிறது எல்லாமே தெரியுது. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இல்லைன்னு நீங்களே மைண்டை வந்து இது பண்ணிக்கிறீங்க. இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விடுறீங்க. ஜிமினும் போயிட்டு ஒரு புஷ் பண்ண உடனே ஜிமினை தள்ளி போய்ட்றாரு. என் கண்ணை பார்த்தியா, தெரியுதா? நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு ஏன்னா ஜிமின் கண்ணில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க, இன்னும் அது ஸ்டில் அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கேம்பில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. லைக் வந்து எல்லோரும் வீட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிலிட்ரியில் கொஞ்சம் டைம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வெக்கேஷனுக்காக, அவங்கவுங்க லீவுக்காக எல்லோரும் அவங்க ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் இங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கான டைம் பத்தாது, இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கவங்கலாம் இங்கே இருக்காங்க. நீங்களும் போகலை. நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருந்தீங்க, இப்போ தான் நீங்கள் அலாட் ஆகி வந்திருக்கீங்க. 1 மந்த் கூட எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலியை பார்க்க போகல. ஸோ அதனால் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. அப்போ ஜிமினும் இங்கே இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஜிமினும் அவங்க ஃபேமிலியை பார்க்க போகல. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, இவன் ஏன் தங்கச்சி அப்பா அம்மாவை பார்க்க ஏன் போகல இவன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் இல்லையா அது? ஸோ அதனால் உங்களுக்கு தோணுது, ஏன் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க எனக்கு போகல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை ஜிமின் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒரு மத்தியான டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்படியே அவங்க அந்த பக்கமாக போகும்போது ஜிமின் ரூமுக்கு போகிறீங்க. கதவு தட்டுறீங்க. உள்ளே வரலாமா? ஏய் வயன், வாட் அ சர்ப்ரைஸ். நீ என்ன என் ரூம் வாசலில்? ஏன் வரக்கூடாதா என்ன? ஓ அப்படி இல்லை டாக்டர் மேடம், எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போடுறாரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிமின் லாக் பண்ணிடுறாரு. இப்போ தான் கேட்குறீங்க, ஆமாம் ஏன் ஊருக்கு போகல? ஏன் ஊருக்கு போகலான்னு கேட்குறேன். ஊருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷமாக ஊருக்கு போகல. 3 வருஷமாக ஊருக்கு போகலையா? 3 வருஷமாக நீ உன் தங்கச்சியும் அப்பா அம்மா யாரையும் பார்க்கலையா? ஆமாம். ஏன்? ஏன்னா உனக்கே தெரியும்ல, இந்த வேலைக்கு நான் வந்தது யாருக்குமே பிடிக்கல, யாரும் என்கிட்ட பேசலை. என் தங்கச்சிக்கு கூட ஏதோ மாப்பிள்ளை பார்த்ததுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல. பைத்தியமா ஜிமன்னி? உன் தங்கச்சி? தங்கச்சி தான், யாரும் இல்லைண்ணா. இப்படியே நீ எல்லாரையும் விட்டுட்டு எப்படியே இங்கே இருந்துடலான்னு நினைக்கிறியா? நான் அப்படிலாம் நினைக்கல. என்னோடய இதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். அதை தான் உங்ககிட்டயும் சொன்னேன், நீ ஏன் புரிஞ்சுக்கல? நீ என்னை பற்றி பேசாத. நான் உங்கள் அப்பா அம்மா உன் தங்கச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்கல வயன். அவங்களாம் என் மேலே கோவமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்தது அவங்களுக்குலாம் சுத்தமாக விருப்பமே இல்லைல்ல, அதனால் என்கிட்ட சுத்தமாக பேசுறதில்ல. அப்பப்போ அம்மா மட்டும் பண்ணி பேசுவாங்க, என்ன பார்த்து இது பண்ணுற, சாப்பிட்டியான்னு. அதுவும் அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காரு போல் என்கிட்ட. ஸோ அதனால் எப்போயாச்சும் தான் பேசுவேன். அதனால் நான் வீட்டுக்கு போகிறதே இல்லை. நீங்கள் இதை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ தான் ஜிமின் அப்படி இருக்கிற ஆளே இல்லை. சுற்றி ஆள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஜிமினுக்கு பிடிக்கும். லைக் அவங்க தங்கச்சியோட விளையாண்டுட்டு, அவங்க அம்மா அப்பாவோட விளையாண்டுட்டு, டீஸ் பண்ணிவிட்டு, சிரிச்சுட்டு, பேசிட்டு, அவர் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட அப்படி தான் இருந்திருப்பார். ஆனால் அவரோட பேஷனுக்காக அவர் இப்படி மாறினதை பார்த்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி ஓகே, நான் அதை கேட்க தான் வந்தேன், நீ ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது உன் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஜிமின் கூப்பிட்றாரு, வேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னது? இல்லை, இந்த கை கட்டோட இல்லை, இந்த கையில் கட்டு போட்டிருக்குல்ல, இதோட என்னால் குளிக்க முடியல.
அதுக்கு ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டாக்டராக கேட்குறேன், நீ என்னை தப்பாக நினைக்காத. என்னோட கூட இருக்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க வெக்கேஷனுக்காக போயிட்டாங்க, யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. அதான் நீங்கள் யோசிக்கிறீங்க இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, ஒரு டாக்டராக நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம இது பண்ணுறது தானே சொல்லிவிட்டு நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமினும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் கட் பனியன் போட்டிருக்கதை கழட்ட ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரால் கழட்டவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஜிமினுக்கு ஒரு பக்கம் தூக்கி விடுறதுக்கு அப்படியே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமின் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, அப்படியே கட் பண்ணி நீங்கள் தூக்கும் போதுலேருந்து அதை எடுக்கிற வரைக்கும் அவர் உங்கள் கண்ணியாக தான் பார்த்துட்ருக்காரு. நீ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ஆஃப் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த பாத் டப்பில் போய் உட்கார்றாரு. அவர் அடிப்பட்ட கையை தூக்கி வச்சுக்கிறாரு, அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல அங்கே. வெறும் மற்ற இடம்லாம் ஃபுல்லாக நனைகிற மாதிரி போய் பாத் டப்பில் உட்கார்றாரு. நீங்கள் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது உங்களுக்கு, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன தான் வந்து எக்ஸாக இருந்தாலும் எக்ஸ் இல்லை, அது என்ன இருந்தாலும் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, எப்படி போய் இதெல்லாம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்புறமா நீங்கள் யோசிச்சுட்டே நிற்கிறத பார்த்துட்டு ஜிமின்னு, நீ இவ்வளோலாம் யோசிக்க வேணாம், ஏன் வேணான்னா விட்டு பரவாயில்ல, நான் ஒரு டாக்டரை தான் கேட்டேன். ஓகே நான் பண்ணுறேன் ஜிமின், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேராக போகிறீங்க. போயிட்டு அந்த ஸ்க்ரப்பு வச்சு அவரை ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு அவர் திரும்பி உட்கார சொல்லிவிட்டு அவர் முதுகெல்லாம் பார்த்து நல்லா வாஷ் பண்ணுறீங்க. பார்த்தா அவர் முதுகில் அந்த மூன் டாட்டூ, அப்புறம் அவர் ரிப்பில் அந்த நெவர்மைண்ட் டாட்டூ, இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு பழசு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் உங்கள் இன்டிமேட் மூமெண்ட்ஸ், லைக் ஓல்டு இன்டிமேட் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, லைக் கொஞ்சம் நல்லா ஜிமின் வந்து ஃப்ளர்ட்டி டைப் தான் பழைய இதில். ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு அந்த ஸ்க்ரப் அப்படி விட்டீங்க. ஜிமினோட இதை தொடச்சிட்டே இருக்கும்போது டப்புன்னு விட்டுறீங்க. ஜிமின் முழிக்கிறாரு, என்னாச்சு மயன்? இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே தானே நீ? ஓகே தான். திருப்பி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரப்பெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் ஃபுல்லாக பழைய அந்த மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது, இன்டிமேட் மூமெண்ட்ஸ்லாம். அவங்களுக்கு செம்ம ப்ளஷ் வருது. ஐயோ பழைய இதில் அவன் எப்படியெல்லாம் இருந்தான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இப்போ ஒரு வழியாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் டவலை கொடுத்துட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் நீ வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. போயிட்டு ஜிமினும் சரி ஓகே, ஜிமினுக்கு ஆனால் புரியுது எதுக்கு அவர் வேணும்னு இந்த பிளானை போட்டது தான், உங்களை வேணும்னே டீஸ் பண்ணணுன்றதுக்காக. அவர் சிரிச்சுக்கிறாரு, ஓகே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அவரோட கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் தேடிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு ட்ரெஸ் உங்கள் கண்ணில் மாட்டுது, ஒரு டிஷர்ட்டு. அது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது, என்னென்னு எடுத்து பார்த்தா அது உங்களோட டிஷர்ட் தான். ஆக்சுவலி ஜிமின் வந்து எதிர்க்க வீட்டில் தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுன்னு தானே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் திருட்டுத்தனமாக நைட் டைமில் வந்து உங்களை பார்க்க வருவார் மாடிக்கு. அப்படி வரும்போது ஒரு வாட்டி எகிரி குதிக்கும் போது அவரோட ஷர்ட் வந்து கிழிஞ்சிருக்கும், அவரோட டிஷர்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஷர்ட்டை அவருக்கு கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் ஞாபகத்தமாக அவர் வச்சுருப்பேன் அப்படின்னு எப்போவுமே என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். பார்த்தா அது இன்னும் அவர் வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாவது என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, இது என்னோடது தானேன்ற மாதிரி. அப்போ தான் ஜிமின் டவல் கட்டிட்டு அப்படியே வராரு. இப்போ திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் என்னது இது? அப்போ தான் ஜிமினும் பார்க்குறாரு நீங்கள் கையில் வச்சுருக்கிறத. என்னதுண்ணா? நான் தான் சொன்னேன்ல அது எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கும்னு. நான் பிரேக்கப் பண்ணன்ற ஒரு இதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணதெல்லாம் நான் மாற்றணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறது அதுதான். நான் உன் மேலே ஃபீல் பண்ணது உண்மை. உன்னை அபாண்டன் பண்ணிட்டு போகணுன்னுலாம் எனக்கு ஆசை இல்லை. என்னோடய பேஷன் எனக்கு முக்கியமாக இருந்ததுனால மட்டும்தான் நான் இது பண்ணிட்டு வந்தேனே தவிர்த்து உன்னை பிடிக்காம உன்னை கழட்டி விட்டுட்டு வந்துடணும், உன்னை எப்படியாச்சும் கழட்டி விடணும் அப்படின்லாம் நான் யோசித்ததே இல்லை. அப்படி பார்த்தா நான் எப்போயோ பண்ணியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சேடான ஃபேஸ் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ தான் அவர் பர்ஸ் எடுக்கிறாரு டேபிள்லேருந்து. அவர் பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது. அவர் அப்பத்துலேருந்து உங்கள் ஃபோட்டோ, உங்களோட ஒரு கீ செயின் நீங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த கீ செயின் எல்லாம் அதில் இருக்குது. உங்களுக்கு கண்ணே கலங்குது. இவன் என்ன, இவன் பிரேக்கப் பண்ணிட்டு நம்மளை மறந்துருப்பான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இன்னும் யோசிக்கிறீங்க. ஜிமின் இப்படி என்ன யோசிச்சாருன்னு தெரில, டைட்டாக அப்படியே அவர் பேர் பாடியோடய வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு.
நீங்களும் பேக்கப் பண்ணுறீங்க உங்களே அறியாமல். ஏன்னா இதுக்கு மேலே உங்களால் முடியல உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண. டைட்டாக பண்ணிக்கிறீங்க. அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ரொம்ப ஒரு நைட்டும் நான் யோசிக்காத நாள் இல்லை. இப்போ நீ என் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துருப்பேன். யோசிச்சு யோசிச்சு பைத்தியம்தான் ஆனேன் நான். ஆனால் கடவுளே உன்னை என்கிட்ட வந்து சேர்த்துட்டு நீ ஏன் என்கிட்ட வந்துட்ட? நான் எந்த ட்ரை பண்ணியும் நீ வராத. நீயே எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க. நான் அப்போ பார்த்துக்கோ என்னோடய லவ் எவ்வளோ ட்ரூவாக இருந்திருக்குன்னு. இதை சொல்லும் போது உங்கள் தேம்பி தேம்பி அழுகுறீங்க ஜிமின் மேலேயே இப்படியே. அப்புறம் எதுக்குடா என்னை விட்டுட்டு போன? நீ இருந்திருக்கலாம்ல. நீ எங்கடி புரிச்சிக்கவே இல்லையே எனக்கு என் பேஷன் முக்கியம்னு சொன்னான். போடா. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டது. ஓகே அப்படி சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்டு, ஆனால் என்னை நீ சொன்னன்றதுனால தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் என்னை விட்டுட்டு நீ போயிட்ட. ஆனால் அப்புறம் தான் வெறி வந்து எப்படியாவது நான் படித்து முடிக்கிறேன் பாருடான்னு சொல்லிட்டு தான் நான் எம்பிபிஎஸ்ஸே படித்து முடித்தேன். ஆனால் நான் முடித்து கிராஜுவேட் ஆகும்போது நீ இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நீ இல்லவே இல்லை. ஏ முடிடி, அதான் நீ டாக்டராகி இதோ பாரு எனக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துட்டியா? அதை தான் நான் பார்த்தனே. அப்போ அது போதாதா? போடா. சரி இங்கே பாரு. ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு ஐ டு ஐ. உங்கள் கண்ணை தொடச்சி விட்றாரு. அப்படியே தண்ணியாக ஊற்றுது உங்கள் கண்ணிலேருந்து. அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்கள். அவர் தொடச்சி விட்டுட்டே இருக்காரு. ஏய் போதும்டி, அழாதடி. போ, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படியா? மிஸ் பண்ணவங்க தான் வந்து 3 வருஷம் கழிச்சு என்னை பார்த்து நீ வந்து மூஞ்சிலே முழிக்காத, இதை பற்றி பேசாதன்னு சொல்லுவாங்களா? அது கோபம் இருந்தது தான். நான் போய் உனக்கிட்ட இப்படி சொல்லிவிட்டு நான் போய் எப்படி அழுதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ மேடம் எல்லாம் உள்ளே இருக்குது, வெளியே தான் காட்ட மாட்டேறீங்க. அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஜிமேல் அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போய் பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. அப்படியே அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. கை போட்டு அவங்க மேலே அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே அவர் மேலே சாய்ச்சிக்கிறாரு. சரி ஓகே எல்லாத்தையும் விடு. இப்போ என்னை பாரு, நீங்களும் பார்க்குறீங்க. என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு இன்னும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? பைத்தியமாடா நீ? உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நீ சட்டப்படாமல் உட்காந்துருக்கேன், உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே நீ கேட்பியா உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு? சிமெண்ட் அப்படியே சிரிக்கிறாரு. அவருக்கு வயன விருப்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை விருப்பத்தை. அதனால் அவர் அப்படி தான் உங்களை அப்பப்போ டீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் திடீர்னு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ண வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டு, ஆமாம் இந்த 3 வருஷத்தில் நீ எந்த பொண்ணையும் பார்க்கல? ஜிமினுக்கு சிரிப்பு வருது. யார் சொன்னா பார்க்கலன்னு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி டேட் பண்ணி அதுவும் செட் ஆகலைன்னா அத்து விட்டுட்டேன். ஆமாண்டி, இங்கே தான் அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. கேஃபிடேரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா இருந்தா, பார்க்குறதுக்கு நல்லா இருப்பா. அதனால் கொஞ்ச நாள் டேட் பண்ணேன். அப்புறம் எல்லாம் முடிச்சு விட்டு செட் ஆகலை. நானும் சரி ஓகே நம்மளுக்கு நம்ம வேலை முடிஞ்சதா அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். பொறுக்கின்னு போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க ஜிம்னு நீங்கள். அவர் ஏண்டி 3 வருஷமாக நீ கொடுத்த ட்ரெஸ்ஸு, உன் ஃபோட்டோ, உன் கீ செயின் எல்லாத்தையும் வச்சு ஒன்றையே நினச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து நீ கேட்குற கேள்வியா இது? நான்லாம் யாரையும் எடுத்தே பார்க்கல. வேணும்னா நீ விசாரிச்சுக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நம்புகிறேன் உன்னை. சரி நான் உனக்கு கேட்கவா சீரியஸா? என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வயன் அப்படியே முழிக்குது. நீங்கள் அப்படியே என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்ன சொல்கிற ஜிமின்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. எப்படியோ நம்ம டேட் பண்ணிகிட்ருக்க டைமில் எனக்கும் பிரச்சனை வந்துருமான்னு எனக்கு பயமாக இருக்குடி. திருப்பி என்னாலலாம் பிரிஞ்சுலாம் போக முடியாது. புருஷன் பொண்டாட்டின்னு ஆகிட்டோன்னா சண்டை வந்தாலும் பரவாயில்ல, ஓகே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் சகஜம்னு போயிடுவோம். இந்த பிரேக்கப் இதெல்லாம் என்னால் தாங்க முடியல வயன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட்டுன்னு தான் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க. சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு நீ ஒன்று பண்ணணுமே. என்னது? நீ உன் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட உன் தங்கச்சிக்கிட்ட பேசணும். பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி நீ பேசு. நானும் என் வீட்டுக்கு போய் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது. ஜிமின் எனக்காக
எனக்கு நீ பழையபடி இருக்கணும். இப்படி ஐசோலேட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஜாலியா இரு. உங்க அம்மா, அப்பா உன்ன ஏத்துப்பாங்க கண்டிப்பா. நீ எவ்வளோ சாதிச்சிருக்கிறன்னு உங்க அம்மா, அப்பாவுக்கு தெரியும். அவங்க கோவமா இருப்பாங்க நீ வீட்டுக்கு போகலன்னு. நீ போய் பேசுனீன்னா எல்லாம் சரியாயிடும். நீ என் கூட வா, நம்ம ஊருக்கு போகலாம். வெக்கேஷன் முடியறதுக்குள்ளே திருப்பி வந்துடலாம். சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் அப்படி தான் ஒரே ஒரே பெட்டில் ஒன்றா படுத்துட்ருக்கீங்க. ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் யாரோ டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஜிமின் சார், கமாண்டர் சார் அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குது. ஐயோ, நீங்கள் அவ்வளோதான் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ யாரோ வராங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜிம்மின்னு ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணு, போ நீ அந்த பாத்ரூம் கிட்ட இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன் போட்டு அங்கே உள்ளே போய்டு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட் ரூம் கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. அமுச்சு முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் சார் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு சோல்ஜர் தான் வந்து ஜிமின் கிட்ட ஏதோ ரிலேட்டடாக பேசணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. ஜிமின் அப்படியே மறைச்சு நிற்கிறாரு. இந்த பாத்ரூம் கிட்ட இருக்க ஸ்க்ரீன், அங்கே டோர்லாம் இல்லை, ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் கிட்டே நிற்கிறதப்பா அப்படியே மறைச்சு நிற்கிறாரு, யாரும் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சோல்ஜரும் வந்து ஜிமின் சார் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இதை அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணுவீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸை கொடுத்துட்ருக்காரு. இந்த சோல்ஜருக்கு ஒன்றும் புரியல, ஏன் ஜிமின் சார் வந்து அப்படி மறைச்சு நிற்கிறாருன்னு எட்டி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கணும்னு ஜிமினுக்கு கண்ணு விரியுது. ஏன்னா உள்ளே நீங்கள் இருக்கீங்க. இல்லை சாரிப்பா, இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நான் சரியாக க்ளீன் பண்ணல, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நான் க்ளீன் பண்ணல, நான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வேணால் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், பரவாயில்ல சார், நான் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கணும், நான் இப்போ தான் குளிச்சுட்டு பாதியிலே வந்துட்டேன். ஏன்னா அவர் டவல் தானே கட்டியிருந்தாரு. நான் பாதியிலே வந்துட்டேன், நான் போய் குளிக்கணும், நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ இப்போ என்ன போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு ஜிமின்னு. பார்த்தா நீங்கள் அந்த ஷவர் கிட்ட அங்கே போய் ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் நேராக வந்து சவுண்ட் படாத அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா யார் அப்படின்னு கேட்குறீங்க. அது ஜிமின் ஒன்றுமே சொல்ல, அமைதியாருன்னே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜிமின் ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு அவர் முதுகு பக்கம் ஷவர் தண்ணி அடிக்கிற மாதிரி நின்றுட்டு உங்களை ஓரமாக நிற்க வச்சுட்டு அப்படியே அவர் முதுகில் தண்ணி ஊற்றுற மாதிரி நிற்கிறாரு. அப்போ தான் அவங்க சோல்ஜருக்கு சரி ஓகே அவருக்கு உண்மையிலேயே குளிக்கிறாருன்னு இருக்கும், இல்லைனா ஏதாவது தெரிஞ்சிடும், டவுட் வந்துடும்ன்ட்டு இப்படி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் சோல்ஜர் உள்ளே வந்துடுறாரு. ஜிமின் அந்த ஸ்க்ரீனை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு என்னடா நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டியா நீ அப்படின்னு. சார் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறான். அதுக்கப்புறம் ஜிமின் நான் குளிச்சு முடிக்கலப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. இவனும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வேறு ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த சோல்ஜரு. ஜிமின் இப்போ அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு தெரியுது நல்லா அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மூமெண்ட்டை அவங்க கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அவர் அப்படியே நிற்கிறாரு. போயிட்டாரா, அந்த யாரும் வந்தாங்களே போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிஜமே எட்டி பார்த்துட்டு இல்லை இங்கே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் சரியோ வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஷவர் அப்படியே ஃபுல்லாக அவர் மேலே ஊற்றுது. ஜிமின் மண்டை மேலேருந்து அப்படியே வெட்டாகிட்டே இருக்குது ஜிமினோட பாடி. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, கல்ப் பண்ணுறீங்க. அவர் வேறு அவங்கள ஒரு மார்க்கமாகவே பார்க்குறாரு. என்ன ஏன் இப்படி பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை விடு. என்ன சொல்லு. இல்லை ஒரு விஷயம் பண்ணணுன்னு ரொம்ப தூண்டிக்கிட்டே இருக்குது, பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? பண்ணலாமா? நீ எதுவும் பண்ண மாட்டியே? என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும் போதே ஜிமின் பச்சக்குன்னு உங்களை அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. லிப் டு லிப் கிஸ் கொடுத்துட்றாரு. அப்படியே கிஸ்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. அடிக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணுடா, அப்படி வெளியில் ஆள் இருக்காங்க, நிறுத்துன்னு கத்துறீங்க. ஐ மீன் அந்த இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஜிமின் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஒரு கட்டத்து மேலே கிவ் அப் பண்ணி நீங்களும் அவரை மிஸ் பண்ணதை வந்து இது பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல அழகான ஒரு கேஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஒரு மூச்சு விட முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருவாரு. அவர் சிரிக்கிறாரு. அவங்க இருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஜிமின் சொல்கிறார், இல்லை அவன் எப்போயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் சிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ரூம்க்கு போயிடுறீங்க. இங்கே அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜிமினும் அவங்க வீட்டில் போய் பேசியிருப்பாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பேசியிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த. உங்கள் வீட்லேயும் சரி, ஏன்னா எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மேரேஜ்க்கு. இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு 2 வீக்ஸில் மேரேஜ். ஸோ அதனால் நீங்கள் வந்து
நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஜிமின் மட்டும் சில விஷயங்கள்னால அவர் வேண்டியதாக இருக்குது. அந்த இதுக்கு மிலிட்ரி கேம்ப்க்கு போகணும். போயிட்டு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. நைட்டில் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவார். இப்போ அப்படி தான் உங்களுக்கு நைட் டைமில் பண்ணியிருக்காரு வீடியோ கால். நீங்களும் வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கீங்க ரூமில். ஓய் என்ன ஒரே என் நினப்பாக தான் இருக்க போல்? யார் சொன்னா அப்படிலாம்? அதெல்லாம் இல்லையே. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஏக்கமாகவே இருக்கியே. என்ன? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சத்தியமாக சொல்லு, நீ என்னை மிஸ் பண்ணல. உன்னை மிஸ் பண்ணல, உன்னோட கிஸ்ஸை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஜிம்முக்கு சிவி போடுறது. இவன் எப்போ அவ்வளோ போல்டானான்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஜிம்மின்னு, ஏய் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன்டி, ஒன்னே ஒரு கிஸ்ஸு மட்டும் கொடுக்குறியா? வீடியோ காலில் இருக்கோம். எப்படி? வீடியோ காலில் தான் சொல்கிறேன், கொடு. வேணாம், நீ நேரில் வா, வேணா அப்புறமா வேணா தரேன். எப்போ? நேரில் நீ வா, தரேன். இப்போ கூட வா. நீ இப்போ வந்து நீ நான் தரலைன்னா நீ கேளு. நான் இப்போ இங்கேருந்து வர முடியாதுன்ற தைரியத்தில் தானே நீ பேசுகிற. எனக்கும் கொடுக்கணுன்னு ஆசைலாம் இருக்குது, சரியா? நீ நேரில் வா, நான் தரேன். இந்த ஜிம்மினுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா இவன்ற மாதிரி. சரி ஓகே, கல்யாணத்துக்கு எப்படியோ 2 நாள் முன்னாடி எப்படியோ போயிடுவோம்ல, அப்போ பார்த்துக்கிறேன்டி ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு வந்துடணும், உங்களை மீட் பண்ணணும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் பார்க்கவே விட மாட்டுறாங்க. நலங்கு வைக்கணும், அதை பண்ணணும்னு கல்யாணம் வரைக்கும் உங்கள் மூஞ்சியே பார்க்க விடல. ஸோ உங்களுக்கு கல்யாணத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் வெட்டிங் தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு சர்ச்சில் மேரேஜ் ஆனோடனே ரிங்கு சேஞ்ச் பண்ணும்போது அப்போ தான் உங்களை அவர் வெட்டிங் கவுனில் பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள் ஒயிட் கவுனில். அப்படியே பார்த்துட்டு மெமரைஸ் ஆகியே பார்த்துட்ருக்காரு. திருப்பி நம்ம லைஃப்பில் இவ்வளோ மீட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்றது இருக்கும் போது அவங்க தானாக அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே ஒரு மீட் பண்ண வச்சு சேர வச்சு இப்படி இப்போ வந்து ஒய்ஃபாகவே ஆக்க வைக்கிறன்னும் போது ஜிம்மினால் அதை நம்பவே முடியல. அவர் செம்மையாக ஒரு கண்ணெலாம் கலங்கி ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் நடந்து வரும்போது. அப்புறம் நீங்கள் நடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இது பாஸ்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமான 2 பேரும் கேட்கவும் 2 பேரும் அந்த வாக்குறுதி எடுத்துகிட்டு ரிங்கு மாற்றிக்கிறீங்க. அப்புறம் ஜிம்மின் வந்து உங்களுக்கு தாலியும் கட்டுறாரு. தாலியும் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பார்க்குறீங்க, ஜிம்மின் அவங்க அம்மா அப்பா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ அப்படியே வந்து நைட் ஆகுது. நைட்டு வந்து நீங்கள் வெட்டிங் கவுனோடையே தான் இருக்கீங்க, இன்னும் சேஞ்ச் பண்ணல. இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் கிட்ட உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த வெட்டிங் கவுனை கழட்ட முடியாமல். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் உங்கள் மண்டையில் இருக்க அந்த இதெல்லாம் ஹேர் பின்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நைட்டு வந்திருப்பார். நீங்கள் அவர்கிட்ட, ஜிம்மினா எனக்கு இதை கொஞ்சம் அவுத்து விட, எனக்கு கை எட்டவே மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜிம்மின் சிரிச்சிட்டே வந்து ஜிப்பை கழட்டி விட்டுறாரு. கழட்டி விடும் போது, ஏய் பிங்க் கலர் அடி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள், ஏய் நான் உன்னை கழட்டி விட மட்டும்தான் சொன்னேன், இதெல்லாம் உன்னை பார்க்க சொல்ல போ அப்படின்னு சொல்லி தள்ளி பண்ணுறீங்க போட்டு அவரை பிடிச்சி அவர் திருப்பி வந்து பிங்க் கலர் அடி, எனக்கு பிடிச்ச கலர் போட்டிருக்கடி இன்னைக்குன்னு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பண்ணுறாரு. உங்களுக்கு கூட்டு போய் பெட்டில் உட்கார வச்சு கிஸ் பண்ணுறது, உங்கள் மேலே ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி இப்போ தான் அவருக்கு ஒன்று ஞாபகமே வருது. ஆமாம், என்னை நேரில் பார்த்தா கிஸ் பண்ணுவேன்னு சொன்னாலடி, எங்கடி என் கிஸ்ஸு? ஆமால அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதான் நீ பண்ணிட்டல, அதுக்கு இது சரியாக போச்சு. நான் பண்ணலான்னு இருந்தேன், நீ தான் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ என்னோடய கிஸ்ஸு நீ சொன்ன கிஸ்ஸு எனக்கு வேணும். ஹே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, இதுக்கப்புறம் என்னடி உனக்கு கூச்சம் என்னாச்சுலாம் என்னத்துக்குடி? நீ ஸ்கூல் படிக்கும் போதே நான் உன்னை திருட்டுத்தனமாக மாடியில் கூட்டு போய் கிஸ் அடிச்சுட்டு தாண்டி அமுச்சு விடுவேன். இதுனாடி கல்யாணம் ஆகிட்டு எனக்கு கொடுக்க நீ ஏன்டி இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்னு கேட்குறாரு. வாயை மூட்டுறீங்க. வாயை மூடி, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாது, சொல்லி மாட்டி விட்டுறாத என்ன. தெரியுதுல்ல, அப்போ நீயே கொடு தா அப்படி சொல்லிட்டு ஊன்னு வாயை வச்சுட்டு காட்டுறாரு. நீங்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு கொடுக்குற மாதிரி போயிட்டு பட்டுன்னு வாயிலே அடிச்சுட்டு குடுன்னு ஓட்டுறீங்க நீங்கள். ஜிம்மின்னு வாயில சமயம் வலிக்குது போல அவருக்கு, வாயில வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருடி, என்னை ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிற நீ, பார்த்துக்கோ நல்லா இல்லை அப்படி சொன்னேன். ஏய் போடா அப்படி சொல்லிட்டு ஏன் நீங்கள் இங்கத்துக்கு ஓடிட்டுருக்கீங்க ரூம் ஃபுல்லாக. ஜிம்மின் ஒரு வழியாக பிடிச்சவங்கள பெட்லேயே போட்டுடுறாரு. பிடிச்சவங்க கையெல்லாம் பின் பண்ணிட்டு, இப்போ சொல்லு
என்ன வாடா போடான்னு பேசுறியா நீ? ஆமாம், நான் எப்போவும் நான் அப்படி தானே கூப்பிடுவேன். இனிமேல் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. என்னங்க, வாங்க, போங்க, மாமா அப்படி தான் கூப்பிடணும். ஐய, வாங்க போங்களா அதெல்லாம் கூப்பிட முடியாது. ஏய், அப்படி தான் கூப்பிடுற. என்னை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுற. எங்கள் அம்மா அப்பா பொண்ணெல்லாம் அப்படி தான் கூப்பிடணும். ஓ, இப்போவே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறியா ஜிமினா? ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லடி, கொஞ்சம் நீ மரியாதை கொடுத்து பார்த்தா அப்போ தாண்டி எனக்கு ஒய்ஃப்ன்ற ஃபீல் வரும். இல்லைன்னா நம்ம ரவ் பண்ணிருக்க மாதிரியே இருக்கும்டி எனக்கு. ஆ, சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ அவர் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவங்க நைட் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஏய், இது வேற எதுக்குடி டிஸ்டர்பன்ஸா அப்படின்னோடனே உங்களுக்கு சிரிப்பு வருது. ஐயோ, இந்த ஆள் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படியே விட்டுட்டு அவங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பெயின் தாங்க முடியல. அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. டே 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 நீ கமாண்டர் போயிட்டு நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்ப, நான்லாம் அப்படி இல்லைடா, நான் டாக்டர்டா, நான் சாஃப்டாக தான்டா இருப்பேன், என்னால் முடியலடான்னு நீங்கள் நடுவில் கத்துறீங்க. ஜிமினும் சரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகவே போவேன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். சரி போதும் இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அப்படியே காலையில் ஆகுது. காலையில் நீங்களும் ஏஞ்சிக்கிறீங்க. நீங்கள் ஏஞ்சி ரெடி ஆகி கீழே போகிறீங்க. கீழே போனால் உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் ஜிமினோட தங்கச்சி. ஸோ அவளும் அங்கே தான் இருக்கா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க, அவள் உங்களை பார்க்குறா. அவளை சிரிச்சுட்டு அப்படியே குமரி குமரி சிரிச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுறா. என்ன, எதுக்கு சிரிக்கிறா? ஏய் ஏய், எங்கடி போகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. போயிட்டு கூப்பிட்றீங்க, ஏ ஜெனிஃபர் என்னடியாச்சு? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு சிரிக்கிறான் உங்கள் ஃப்ரெண்டு. ஏய் சொல்லு ஜெனிஃபர், என்னதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. நீங்களும் இங்கே கம்முன்னு போயிட்டு கிச்சனில் போய் உங்கள் மாமியார் கூட போய் நிற்கிறீங்க. உங்கள் மாமியாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். உங்களுக்கும் போடுறாங்க, ஜிம்மினுக்கும் போடுறாங்க. அதுக்கப்புறம் அத்தை நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் முடி பின்னாடி ஃப்ரீ ஹேர் போட்டிருப்பீங்க, அந்த முடியை எடுத்து உங்கள் கழுத்துக்கிட்ட போட்டு இப்போ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னடா என்ன கேட்டது, என்னது இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நீங்கள் மண்டையை சொரிஞ்சிட்டு ஜிம்னுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் அவனை ஜிம்னை போய் எழுப்பி இந்தா காஃபின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ சொல்கிறீங்க இந்த மாதிரி, ஜிம்னா நான் கீழே போனேன், உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் என்னை ஏன் பார்த்து சிரித்தாங்கன்னே தெரில, என்னதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் என் முடி எடுத்து முன்னாடி போட்டு இப்போ போமான்னு சொல்லிட்டு திருப்பி சிரிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் முன்னாடி முடி எடுத்து பின்னாடி போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவரும் சிரிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. என்னடா எதுக்குடா குடும்பமாக சிரிக்கிறீங்க என்னை பார்த்து? இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். அதுக்கு ஜிமின் போய் கண்ணாடி போய் பாருடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஏஞ்சி போய் கண்ணாடி போய் பார்த்தா ஃபுல்லாக எக்கேஸ் மார்க்கு கழுத்தில். அதை பார்த்து தான் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் மாமியாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜிம்மில் போட்டு மொத்தன்னு மொத்துறீங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிம்மின்னு ஃபஸ்ட் நைட் முடிஞ்சால் இதெல்லாம் பார்த்து போகணுன்ற அறிவே கிடையாது உனக்கு. நீ டாக்டர் தான், நான் படிச்சிருக்கேன் தான், நான் எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சுட்டு இது கூடவா தெரியாது வயன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டுறாரு உங்களை பார்த்து. மானமே போச்சுடா, நான் இப்போ எப்படா கீழே போவேன், ஐயோ அப்படி சொல்லிட்டு தலையிலேயே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின், இதில் என்ன இருக்குது வயன்? நீ என்னால் சந்தோஷமாக இருந்திருக்கோம். எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ ஒரு 3 மாதத்துல நீ மாசமாயிடுவேன், இன்னொரு 1 வருஷத்தில் ஒரு குட்டி வந்துடும்ன்ட்டு எங்கள் அம்மா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீ கவலையே படாத, நீ தைரியமாக கீழே போ, ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின். அப்புறம் நீங்கள் அப்படியே உங்களுக்கு தலையில் கை வச்சு இவனோட அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டு போகுது. ஜிமினும் கமாண்டராக இருக்கிறதுனால அவ்வளவோ சைட் ஒர்க் மட்டும்தான், லைக் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இந்த வார் அந்த மாதிரி போகிறத கம்மி பண்ணிக்கிறாரு உங்களுக்காக. ஸோ அதனால் இப்போ லைஃப் அப்படியே நல்லபடியாக லீட் ஆகி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஸோ நான் இதோட இங்கே முடிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட் நினைக்கிறேன். ஃபன் அண்ட் ரொமான்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் இன்னும் அப்கமிங் இதில் நிறைய ரொமான்ஸ், நிறையா ஃபன், ஐல் டேக் இட். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஜேர்னல் வேணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா முக்கியமாக. ஏன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு எந்த மாதிரி இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். லேக் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்றதுனால எல்லாமே சொல்கிறேன். இல்லைனா வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், இல்லைனா உங்களுக்கு புரியாது. அது மாதிரி சொன்னால் நல்லா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் லேகாக தான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
வேறு என்ன மேல் வாய்ஸு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நான் அப்கமிங் டேஸில். மிமிக்ரி கற்றுக்கிறேன்டா நான் கொஞ்சம் மிமிக்ரி கற்றுக்கிட்டு பையன் பொண்ணு வயசில் மாறி மாறி பேசுகிறேன். வேறு என்ன ரொமான்ஸு உங்களுக்கே தெரியும் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் நம்ம இதில் கொண்டு வர முடியும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம ரொம்ப இப்படி பேச முடியாது, எக்ஸ்பிளைன் வெர்ஷனாக ரொம்ப இதுவாக பேச முடியாது. அதுவும் இல்லாமல் என் இன்டென்ஷனும் எக்ஸ்பர்ட் வெர்ஷன் போட்டு காட்டணுன்றது இது கிடையாது. எந்த ஃபுல்லாமே என்னோட எஃப்எஃப்ல ஃபுல்லாக இந்த லவ் கண்டென்ட் லைக் இன்டிமசி இஸ் அ பார்ட் ஆஃப் லவ், அதை தான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் நான் இந்த கொஞ்சம் இன்டிமசி கூட நான் அதுக்காக தான் எடுத்து பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பர்ட் வெர்ஷன் போட்டு தான் இது பண்ணணும்னு இல்லை, ரொமான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லவ். ஸோ அதனால் ஐம் டூயிங் திஸ். எக்ஸ்பர்ட் வெர்ஷன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பண்ணுவேனான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் அது என்னன்னு பார்த்துக்கலாம்டா. ஓகேவா? உங்களுக்கு என்ன பிடிக்குது எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேடா, பாய், தேங்க்யூ ஆல்.